ஹலோ அப்பா, உங்கள் பொண்ணுக்கு பாவை காலேஜில் ஃப்ரீயாக சீட்டு கிடச்சிருக்குப்பா. அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கு வீட்டுக்கு வரணும், சரியா? சரிப்பா. ஆமா, அவ்வளோ பெரிய காலேஜில் எப்படி என் சாமிக்கு சீட்டு கிடைச்சது? காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்கப்பா. அதில் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடச்சிருக்குப்பா. உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கு ஹலோ மச்சான், ஆடிஷன் என்னாச்சு? மச்சான், ஆடிஷனில் செலக்ட் ஆயிட்டேன்டா. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிடா. இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லை. நல்லபடியாக பண்ணுண்டா. ஹே சூப்பர் மச்சான், கங்க்ராஜ்டா. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. டே, நான் ப்ரே பண்ணாம வேற யாரா ப்ரே பண்ணுவா? அம்மா, அப்பாவை இனிமேல் சரக்கு அடிக்காமல் பார்த்துக்கோங்கம்மா. இனிமேல் அப்பா சரக்கு அடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும்மா. இதுதாம்மா கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். என்ன இன்னும் பஸ் வரல? இன்டர்வியூக்கு வேற டைம் ஆகுது. தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. ஏய், ஐயோ அண்ணா, எந்திரிங்க. அடி எதுவும் பட்டுருச்சா அண்ணா? இல்லைம்மா, அடிலாம் படலம்மா. அண்ணா பார்த்து பொறுமையா எழுந்திரிங்க. இங்க உட்காருங்க. அண்ணா இருங்க, தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். பாப்பா வேணாம். அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க. வண்டியில் பிரேக் பிடிக்கலம்மா. இந்தாங்க குடிங்கண்ணா. அண்ணா எல்லாம் ஓகேவா? வீட்டுக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? இல்லை இல்லை வேணாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிண்ணா, நான் அப்போ கிளம்புறேன். பார்த்து போங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. பஸ் நிப்பாட்டுங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இன்டர்வியூ டைம் வேற ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கு மொத்தம் 4 பேர் தானே சொல்லியிருந்தோம். 3 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு ஆளுங்க. டைம் வேறு ஆச்சு, சீக்கிரம் ஒரு ஆளாக வாங்க. ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்கே. உங்கள் ப்ராஜெக்ட் நேம்? ஏஐ பேஸ்டு சார். வாவ் சூப்பர். ஏஐ பேஸ்டுன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வேலைக்கு வரீங்க? அப்படி இல்லை சார். ஏஐ வந்து எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகாது. பட் சார் ட்ரெண்டில் அதானே சார் இருக்குது. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் ஓகே. பட் எங்கள் கம்பெனிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சாரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இட்ஸ் ஓகே சார். சீரியஸ்லி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சூப்பர். நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி கம்பெனிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். தேங்க்யூ சார். உங்கள் ப்ராஜெக்ட் நேம்? ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சு எல்லோரும் கிளம்பலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். இன்டர்வியூவே முடிஞ்சு இப்போ தான் வரீங்க? இன்டர்வியூக்கே இவ்வளோ லேட்டாக வரீங்க. உங்களை வேலைக்கு வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? சார் வர வழியில் ஒரு பிரச்சனை சார். சார் ப்ளீஸ் சார். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? சார் ப்ளீஸ் சார், எனக்கு அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இந்த சேலரியை நம்பி தான் என் ஃபேமிலியே இருக்காங்க. நான் காலேஜில் ஃபஸ்ட்டு சார். காலேஜ் ஃபஸ்ட்டா? எந்த காலேஜ் நீங்கள்? பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் ப்ரூஃப் பண்ணுறேன் சார். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. அப்பா இல்லாத பொண்ணு வேறு சொல்கிறீங்கம்மா. உங்களுக்காக ஒரு சான்ஸ் வேணால் கொடுக்குறேன். பை லக். உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன?
காலேஜ் ஃபஸ்ட்டுன்னு வேறு சொன்னீங்க, உங்களை பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பற்றி போகலாம். ஹோம்ஸ் லா அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். ஏசி சப்ளை கொடுத்தா பிரைமரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இது செகண்டரி காயிலில் இஎம்எஃப் கிரியேட் பண்ணும். டிசியில் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகாது. வோல்டேஜ் V = கரண்ட் I × ரெசிஸ்டன்ஸ் R. கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் கம்மியாகும் சார். இன்டர்வியூக்கு வந்ததுலேயே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுமா. நல்ல வேளை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், இல்லாட்டினா எங்கள் கம்பெனி ஒரு நல்ல எம்ப்ளாயை மிஸ் பண்ணியிருப்பாங்க. மந்த்லி சேலரி 50,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பா உங்கள் பொண்ணுக்காக ஒன்று செய்வீங்களாப்பா? சொல்லுமா. இனிமேல் சரக்கு அடிக்காதீங்கப்பா, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா. நீங்கள் எனக்கு கிடைச்ச வரம்ப்பா. இது கையில்லப்பா, இது காலான்னு நினச்சி உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா. பொண்ணுக்காக இதை மட்டும் செய்வீங்களாப்பா? மொதல் தடவை நீ கேட்டிருக்க, நான் முடியாதுன்னு சொல்லுவேனாம்மா. உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் சாமி. இதை பண்ண மாட்டேன் நான். உன் மேலே சத்தியமாக இனிமேல் குடிக்கவே மாட்டேம்மா. அழுவாதம்மா, நீ அழுத அப்பாவுக்கும் அழுவ வருமா. தேங்க்யூப்பா. சரி, பொண்ணு பாவம், அது எவ்வளோ தான் வேலை செய்யும். நம்மளும் கொஞ்சம் உதவி பண்ணால் அதுக்கு நல்லாயிருக்கும். மா 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 கொஞ்சம் இங்கே வாங்களே. இருசாமி வரேன். அம்மா உங்கள் பொண்ணுக்கு மாதம் 50,000 வேலை கிடச்சிருக்குமா? தங்க பிள்ளை, நான் பட்ட கஷ்டம்லாம் மாறிடுச்சு சாமி.